ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஸ்ராவண சனிக்கிழமை. ஸ்ராவண மகாத்மியம் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் சனத்குமார யோகீந்திரருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது. நாம் இந்த நன்னாளில் சர்வேஸ்வரன் சனத்குமாரருக்கு சொன்ன இந்த சனிவார மகிமையை தெரிந்து கொண்டு இன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களையும் பார்க்கலாம். இந்த ஸ்ராவண சனிக்கிழமையில் மந்தன் எனும் சனீஸ்வரனை, சனீஸ்வர பகவானை வணங்க விரதம் இருந்து பூஜிக்க மந்தமான நிலை, சோம்பல், சுறுசுறுப்பின்மை என சனியால் ஏற்படும் பாதிப்புகள், சங்கடங்கள் எல்லாம் விலகுமாம். ஜென்மசனி, கண்டக சனி, சப்தம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி என எந்த சனி பீடைகளும் நீங்குமாம். இந்த ஸ்ராவண மாதத்தில் சனி பகவானை வணங்குவதாலேயே இது அனைத்துமே கிடைக்குமாம். அவருக்குரிய துதிகளை சொல்வதாலும், வஸ்திர தானம் செய்வதால், எள் சாதம் தானம் செய்வதால், சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதால் இது அனைத்துமே கிடைக்கும்னு சொல்லப்படுது. மேலும் இன்று ஸ்ராவண சனிக்கிழமையில் மாலை வேளையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மனை பூஜிப்பதால் காரிய தடை விலகும், மங்களம் ஏற்படும், புத்திர பிராப்தி கிடைக்கும், கைகூடாத காரியங்கள் கூடி வருமாம். மேலும் இன்று ஸ்ராவண சனிவாரத்தில் அஞ்சனை புத்திரன் ஹனுமனை வணங்க அவருக்கு வடைமாலை, துளசி மாலை போன்ற அவரவரால் இயன்றதை செய்ய பரமேஸ்வரனின் அம்சமான ஆஞ்சநேயர் மகிழ்ந்து வேண்டும் வரம் அளிப்பாராம். பிரசித்தமான அவருக்குரிய நாமங்கள் ஹனுமான் அஞ்சனா சோனுகு. ஹனுமான் அஞ்சனா சோனுகுன அஞ்சனை புத்திரன், வாயு புத்திரோ மகாபலகன வாயு புத்திரன் மகாபலவான், ராமேஷ்டகன ராமனுக்கு ரொம்ப இஷ்டமானவன், பல்குண சகன பல்குணன் எனும் அர்ஜுனனின் தோழன், கபித்வஜன் என்று ஹனுமனுக்கு ஒரு பெயர் உண்டு. ஆஞ்சநேயர் தான் அர்ஜுனனின் தேருக்கும் கொடியாக இருந்தார். பிங்காக்ஷோ மித விக்ரமஹ, அதானும் மஞ்சள் வர்ணத்தில் கண் உடையவராம், பகு பராக்கிரமம் உடையவர். உததிக்கிரமண சைவன, சமுத்திரத்தை தாண்டியவர். சீதா சோக விநாசக, சீதையின் சோகத்தை நீக்கியவர், நமது சோகத்தையும் கஷ்டத்தையும் போக்குபவர். லக்ஷ்மண பிராணதாத்தாச்ச, லக்ஷ்மணனுக்கு சஞ்சீவி மலையை எடுத்து வந்து பிராணனை திரும்ப கொடுத்தவர். தசக்ரீவஸ்ய தர்பகன, தசக்ரீவனின் 10 தலை ராவணனின் கொழுப்பை கொட்டத்தை அடக்கியவர். இந்த துவாதசைத்தானி நாமானி பிராதருத்தாய யக்படேத் நாசுபம் ஜாயதே தஸ்ய சர்வ சம்பத் பிரஜாயதே. இந்த 12 நாமங்களை யார் சொல்கிறாரோ கேட்கிறாரோ அவர்களுக்கு எந்த அசுபமும் கிடையாது, அவர்களுக்கு சர்வ சம்பத்தும் உண்டுன்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. இப்படி யார் வாயு புத்திரரை வணங்குகிறாரோ அவருக்கு வஜ்ரத்தை போல் சரீரம் இருக்குமாம். அவருக்கு ஆயுள் ஆரோக்கியம் பூரணமாக இருக்கும். எந்த காரியத்தையும் வேகமாக செய்வதற்குரிய பலம் கிடைக்குமாம். புத்தி சிறக்கும். அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். சத்ரு பயம் நீங்கும். நட்புறவு மேலும் மேலும் விருத்தியாகுமாம். வீரம், தைரியம், கீர்த்தி, பெயர், புகழ் என அனைத்துமே ஹனுமனின் அருளால் பிரசாதமாக கிடைக்கும். ஹனுமன் கவச்சம் என்று சொல்வது மிக மிக விசேஷம். அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும். எப்பேற்பட்ட பயம், துஷ்ட சக்திகளும் விலகுமாம். நாம் இவ்வளவு விசேஷமான இந்த ஸ்ராவண சனிக்கிழமையில் சனி துவாதச நாம ஸ்தோத்திரம், ஹனுமன் கவச்சம், அத்துடன் பிரம்ம சபையில் சனி பகவானால் கூறப்பட்ட சனி கிருத்த நரசிம்ம ஸ்தோத்திரமும் சொல்லலாம். இந்த நரசிம்ம ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறாரோ கேட்கிறாரோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட, அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில் சொல்வது விசேஷம். அவர்களுக்கு எப்பேற்பட்ட கெட்ட திசையில் இருந்தாலும் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பதன் மூலமாக அவை எல்லாம் நீங்கி அவர்களுக்கு நல்ல திசை ஆரம்பமாகும். கடன் கஷ்டம் நீங்க பெறுவர்னு சனி பகவானை கிருஷ்ண பகவானுக்கு கூறக்கூடிய வாக்கு என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவின் சபையில் சனி தேவர் இயற்றிய இந்த ஸ்தோத்திரத்தை நரசிம்ம பகவான் மனமு வந்து கேட்டு மனம் மகிழ்ந்தாராம். இதை சொல்பவர் குறிப்பாக சனிக்கிழமையில் பிரதோஷத்தில் சனி பெயர்ச்சியில் யார் இந்த நரசிம்ம ஸ்துதியை பக்தியுடன் சொல்கிறாரோ அவர்களை ஒருபோதும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அவர்களது எல்லா தடைகளையும் துன்பங்களையும் நீக்குவேன். அவர்களது கெட்ட திசையும் நல்ல திசையாக மாறும்னு நரசிம்மருக்கு சனி பகவான் வாக்கு கொடுத்துள்ளதாக இந்த ஸ்தோத்திர பலஸ்ருதி சொல்கிறது. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ஷனேஸ்வர துவாதச நாம ஸ்தோத்திரம். ஷனேஸ்வர ஸ்வதாகாரி சாயா பூசூரியநந்தனக மார்த்தண்டஜோயமசௌரிகி பங்குஷக்ரகநாயகக பிரம்மண்யோ க்ரூர தர்மஜ்ஞோ நீலவர்ணோஞ்சனத்யுதிஹி துவாதசைதானி நாமானி த்ரிசந்தியம் யஃப் படேன்னரக தஸ்ய பீடாம் ந சைவாகம் கரிஷ்யாமி ந சம்சயக கோச்சரே ஜன்ம லக்னே ச வாபஸ்வந்தர்தசாசு ச. இதி ஸ்ரீ ஷனேஸ்வர துவாதச நாம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஸ்ரீ ஹனுமத் கவச்சம்.
उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाखलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उद्यदादित्यसङ्काशम् उदारभुजविक्रमं कन्दर्पकोटिलावण्यं सर्वविद्याविशारदं श्रीरामहृदयानन्दं भक्तकल्पमहीरुकम् अभयं वरदं दोर्भ्यां कलये मारुतात्मजं श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने पादौ वायुसुतः पातु रामदूतस्तदङ्गुलीः गुल्पौ हरीश्वरः पातु जङ्गे चार्णवलङ्घनः जानुने मारुतिः पातु ऊरूपात्मसुरान्तकः गुह्यं वज्रतनुः पातु जगनं तु जगद्दितः आञ्जनेयः कटिं पातु नाभिं सौमित्रिजीवनः उदरं पातु हृद्गेही हृदयं च महाबलः वक्षो वालायुधः पातु स्तनौ चामितविक्रमः पार्श्वौ जितेन्द्रियः पातु बाहु सुग्रीवमन्त्रकृत् करावक्षजयी पातु हनुमांश तदङ्गुलीः पृष्ठं भविष्यद्ब्रह्मा च स्कन्दौ मतिमताम्बरः कण्ठं पातु कपिश्रेष्ठो मुखं रावणदर्पः वक्त्रं च वक्तृप्रवणो नेत्रे देवगणस्तुतः ब्रह्मास्त्रसन्मानकरो भ्रुवौ मे पातु सर्वदा कामरूपः कपोले मे पालं वज्रनकोवतु शिरो मे पातु सततं जानकी शोकनाशनः श्रीरामभक्तप्रवरः पातु सर्वकलेबरं मामग्नि पातु सर्वज्ञः पातु रात्रौ महायशाः विवस्वदन्ते वासी च सन्ध्ययोः पातु सर्वदा ब्रह्मादिदेवता दत्तवरः पातु निरन्तरं य इदं कवचं नित्यं पठे च शृणुयान्नरः दीर्घमायुरवाप्नोति बलं दृष्टिं च विन्दति पादाक्रान्ता भविष्यन्ति पठतस्तस्य शत्रवः स्थिरां सुकीर्तिमारोग्यं लभते शाश्वतं सुखम् इति निगदितवाक्यवृत्ततुभ्यं सकलमपि स्वयमाञ्जनेयवृत्तम् अपि निजजनरक्षणैकदीक्षो वशगतदीयमहामनुप्रभावः इति श्रीहनुमत्कवचं सम्पूर्णम्। श्री नरसिंहस्तुति शनैश्चर कृतम्। श्रीकृष्ण उवाच सुलभो भक्तियुक्तानां दुर्दर्शो दुष्टचेतसाम् अनन्यगतिकानां च प्रभुर्भक्तैकवत्सलः शनैश्चरस्तत्र नृसिंहदेव स्तुतिं चकारामलचित्तवृत्तिः प्रणम्य साष्टाङ्गमशेषलोक किरीटनीराजितपादपद्मं श्रीशनिरुवाच यत्पादपङ्कजरजः परमादरेण संसेवितं सकलकल्मषराशिनाशं कल्याणकारकमशेषनिजानुगानां सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् सर्वत्र चञ्चलतया स्थितया हि लक्ष्म्या ब्रह्मादिवन्द्यपदया स्थिरयान्यसेवी पादारविन्दयुगलं परमादरेण सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् यद्रूपमागमशिरः प्रतिपाद्यमाद्यम् आध्यात्मिकादिपरितापहरं विचिन्त्यं योगीश्वरैरपगता किल दोषसङ्गैः सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् प्रह्लादभक्तवचसा हरिराविरासीत् स्तम्भे हिरण्यकशिपुं यवुदारभावः ऊर्वो निधाय उदरं नकरैर्ददार सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् यो नैजभक्तः
तप्तमणलाम्बुदिभूधरोग्रशृङ्गप्रपातविशदन्तसरीसृपेभ्यः सर्वात्मकः परमकारुणिको ररक्ष सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् यन्निर्विकारपररूपविचिन्तनेन योगीश्वरा विषयवीतसमस्तरागाः विश्रान्तिमापुरविनाशवतीं पराख्यां सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् यद्रूपमुग्रमरिमर्दनभावशाली सञ्चिन्तनेन सकला भवभीतिहारी भूतज्वरग्रहसमुद्भवभीतिनाशं सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् यस्योत्तमं यश उमापतिमग्रजन्म शक्रादिदैवतसभासु समस्तगीतं श्रुत्वैकसर्वशमलप्रशमेकदक्षं सत्वं नृसिंहमयि देहि कृपावलोकम् श्रीकृष्ण उवाच इत्थं श्रुत्वा स्तुतिं देवः शनिना कल्पितां हरिः उवाच ब्रह्मवृन्दस्तं शनिं तं भक्तवत्सलः श्रीनरसिंह उवाच प्रसन्नोऽहं शने तुभ्यं वरं वरय शोभनं यं वाञ्छसि तमेव त्वं सर्वलोकहितावहम् श्रीशनिरुवाच नृसिंहत्वं मयि कृपां कुरु देवदयानिधे मध्वासरस्तव प्रीतिकरस्यादेव तापते मत्कृतं त्वत्परं स्तोत्रं शृण्वन्ति च पठन्ति च सर्वान् कामान् पूरयेता तेषां त्वं लोकभावनः श्रीनरसिंह उवाच तथैवास्तु शनेकं वै रक्षो भुवनसंस्थितः भक्तकामान् पूरयिष्ये त्वं ममैकं वच शृणु त्वत्कृतं मत्परं स्तोत्रं यः पठे शृणुयाच्चयः द्वादशाष्टमजन्मस्था त्वद्भयं मास्तु तस्य वै शनिर्नरहरिं देवं तथेति प्रत्युवाचः ततः परमसन्तुष्टो जयेति मुनयो वदन् श्रीकृष्ण उवाच इदं शनैश्चरस्यात् नृसिंहदेव संवादमेतत्स्तवनं च मानवः शृणोति यः श्रावयते च भक्त्या सर्वाण्यभीष्टानि च विन्दते ध्रुवम् इति श्रीभविष्योत्तरपुराणे श्रीशनैश्चरकृत श्रीनरसिंहस्तुति सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्।